மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அங்கிருந்து செய்தியாளர் மோகன்குமார் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பொழிந்த அடைமழையின் காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதிக்கு பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. நாம் நேரடியாக பார்க்கலாம். இதுதான் கோவை குற்றாலம் அருவி. இந்த கோவை குற்றாலம் அருவியில் பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த பகுதிக்கு வந்து நீராடி செல்வது வழக்கமாக இருக்கிறது. குறிப்பாக விடுமுறை நாட்களில் அதிக அளவில் இந்த பகுதியில் குழுவார்கள். கோவை மட்டுமல்லாமல் அண்டை மாவட்டத்தை சார்ந்தவர்களும் அண்டை மாநிலங்களை சார்ந்தவர்கள் இந்த பகுதிக்கு சுற்றுலாவுக்கு வந்தாலும் இந்த பகுதிக்கு வருவதற்கு தவறுவதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு நீர்வீழ்ச்சி தான் இந்த கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சி. இந்த பகுதியில் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக மெல்ல ஆரம்பித்த மழை என்பது படிப்படியாக அடைமழையாக பொழிந்தது. இந்த நிலையில்தான் ஒரு ஆர்ப்பரிக்க வெள்ளம் ஓடக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த நிலைதான் இன்னும் எஞ்சி சில நாட்களுக்கு தொடர் மழை இருக்கும் என்ற அடிப்படையில் இன்னும் ஒரு வார காலத்திற்கு கோவை குற்றாலம் திறப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கின்றன. தற்பொழுது தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கூடிய சூழலில் பொதுமக்கள் வரக்கூடியவர்கள் திரும்பி சென்று கொண்டிருக்கின்றார்கள். கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சி என்பது வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுகிறது. சன் செய்திகளுக்காக கோவை குற்றாலத்திலிருந்து மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.